ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக டேஸ்டியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ணக்கூடிய ஒரு முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை சாதம் பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடிச்சதும் கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், முட்டை சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசால் 1 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முட்டை நமக்கு ரெடி ஆயிரும். இதில் நம்ம இப்போ ஆட் பண்ண வேண்டியது ஒயிட் ரைஸ் தான். இதில் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நீங்கள் இதை செய்கிறது எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் பார்த்தீங்களா. ஒரு 3 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணலாம். ஒயிட் ரைஸ் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.